நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு கிட்னி டொனேட் பண்ணலாம் அப்படின்னு ஆசை இருந்தாலும் ஐயோ தப்பாயிருமோன்னு ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்கு. யூஸ்வலா ஒரு கிட்னியை தானம் கொடுக்கறதுனால தானம் கொடுக்கறவருக்கு உடம்புல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சா அந்த ப்ரொசீஜரை உலகம் ஏத்துக்காது. எத்தனை வருஷமா எத்தனை பேருக்கு ஒரு கிட்னியை தானம் எடுத்ததுக்கு அப்புறம் கூட இன்னொருத்தருக்கு வாழ்வு கொடுத்தது மட்டும் இல்லாம அவருடைய வாழ்க்கையும் இல்ல அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கிறதுனாலதான் கிட்னியை தானம் கொடுக்கறது நல்லது அப்படிங்கறத நாம சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்கோம். சரி, அப்ப நான் ஒரு கிட்னி கொடுத்துட்டேன், அப்ப இன்னொரு கிட்னியோட இருக்கிறவன் நான் ஜாலியா எல்லாமே பண்ணலாமான்னா எல்லாமே பண்ணலாம். ஆனா அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. நான் கிட்னியை டொனேட் பண்ணிட்டேன், டாக்டர் எல்லாமே பண்ணலாம்னு சொன்னதுனால நீங்க போய் கீழே விழுந்து அடிப்பட்டு இன்னொரு கிட்னிலையும் டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா அது கஷ்டம். நான் ஆல்கஹால் யூஸ் பண்ணுவேன், ஸ்மோக் பண்ணுவேன், நான் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன்னா அதெல்லாம் உங்க கிட்னியை பாதிக்க தான் செய்யும். நார்மலா அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுமோ அந்த ப்ரிகாஷன்ஸோட லைஃப் லாங் இருந்தீங்கன்னா கிட்னியை டொனேட் பண்றதுனால எந்த ஒரு பாதிப்பும் வராது. கிட்னியை டொனேட் பண்ணணும்னா வயிற்ற கீறி தான் எடுக்கணுமா? ரொம்ப பழைய காலத்துல வயிற்ற பெருசா இங்க இருந்து இங்க வரைக்கும் ஓபன் பண்ணி கிட்னியை எடுத்து இன்னொருத்தருக்கு பொருத்திட்டு இருந்தோம். இந்த காலத்துல லாப்ரோஸ்கோபி முறையில ரொபோட்டிக் முறையில எல்லாம் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு கிட்னியை டொனேட் பண்ணீங்கன்னா நாளை மறுநாள் நீங்க உங்க இயல்பான வேலைகளுக்கு போக முடியும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்தாச்சு. அதனால கிட்னி டொனேஷன்னா பயப்படாதீங்க, தைரியமா கிட்னி டொனேஷனுக்கு நீங்க கன்சென்ட் கொடுக்கலாம்.